ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த தம்ப்நெயில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 இருக்கு இல்லையா, அது விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படிங்கிறத கேட்க தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். முன்னால் அவங்க ஜூன் 4ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ அதுக்கு முன்னதாக இந்த மாதமே நம்ம வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நியூ அப்டேட்டை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ சம்மந்தமான வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, இதுக்கான தகுதிகள் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் மேற்பட்டோர் வந்து இதில் வந்து விண்ணப்பித்து பயன்பெற்றுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து 19 தவணை வந்து, அதாவது ஒரு நபருக்கு 19,000 வரைக்கும் இது வரைக்கும் வந்து அக்கௌண்ட்டில் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு. மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்கிக்கிட்டு வராங்க. இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு இல்லையா, அவங்களாம் வந்து திரும்ப வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில பேரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சில பேருக்கு வந்து இல்லாமலும் போயிடுச்சு. ஸோ இல்லாமல் போனவங்க, அதாவது தகுதி இருந்தும் இந்த 1000 ரூபாய் வந்து கிடைக்காத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் கிடைக்காத அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து கொஷின் வந்து எடுத்து வச்சாங்க. அதோடைய விளைவாக தான் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நடந்த ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க, ஜூன் 4 முகாம் நடத்த போகிறோம். ஸோ அந்த முகாமில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பங்கேற்று நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தகவலின் படி இந்த மாதமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கு வந்து விண்ணப்பிச்சிக்க முடியும். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29 முதல் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வர 29 என்ன பண்ண போகிறாங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த கேம்ப் வந்து 9000 கேம்ப் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து போடுறாங்க. ஸோ அந்த கேம்ப் பற்றின தகவல் எங்கெங்கே போடுறாங்க, எங்கெங்கே சென்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு அப்டேட் கிடைக்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு கிடைச்ச தகவலை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 29 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். புதிய ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். அது புதுசாக திருமணமாகி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்களா அவங்க, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தகுதி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். அப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறதுக்கு 29 விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாங்க, அன்அஃபிஷியலாகவும் நமக்கு வந்து வெளியில் வந்துருச்சு. 29 நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் வந்து அப்போ அவங்க வச்சுருந்த ஒரு சில நிபந்தனைகள் வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ நிறைய நிபந்தனைகளை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நிறைய தளர்வுகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. முன்னால் ஒரு குடும்பத்தில் ஓய்வூதியம் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கீழே வேறு யாரும் அந்த குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு மாமியார் ஓய்வூதியம் வாங்குறாங்கன்னா ஒரு மருமகனால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ அந்த சூழலில் சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பொறுமையாக போயிட்டு அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து 2,26,14,128 குடும்ப அட்டைகள் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1,14,00,000 பெண்களை தவிர பாக்கி 1,12,00,000 பெண்கள் வந்து உரிமை தொகை வந்து பெற முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விண்ணப்பம். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேல்முறையீடு பற்றி ரிஜெக்ட் பண்ணவங்களா இருக்கலாம், ஒருவேளை வெளியூர் போனவங்களா இருக்கலாம், இல்லை வந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி நம்ம கைக்கு வராத பர்சனாக இருக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லார் கையிலுமே இப்போ வந்து குடும்ப அட்டை இருக்கும். அது மட்டும் இல்லை, பழைய விதிமுறைகள்லேருந்து நிறைய தளர்வுகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த முறை கண்டிப்பாக எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச சட்டசபை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து தகுதியான பெண்களுக்கு கண்டிப்பாக 1000 ரூபாய் உரிமை தொகைங்கிறது திருப்பி வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு கண்டிப்பாக வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அறிவிப்பை வந்து நடைமுறைப்படுத்துகிற வகையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர 29 முதல் இந்த உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விண்ணப்பம் உங்களுக்கு கைக்கு வந்ததுன்னா அதில் என்னென்ன பூர்த்தி பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம்ப் இருக்கு இல்லையா, அந்த கேம்ப்லேயே அவங்க எல்லாமே பூர்த்தி பண்ணிவிடுவாங்க. அதில் என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் அட்டை தேவைப்படும், உங்களுடைய குடும்ப அட்டை, ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா அதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுடைய கரண்ட் பில் அந்த பில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க்கில் இருக்கணும். ஸோ லிங்க்கில் இல்லை அப்படின்னா உடனே இப்போவே நீங்கள் ஒரு இ-சேவை மையத்தில் போயிட்டு உடனே நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 4 or 5 days உடனே வந்து நமக்கு வந்து லிங்க் ஆகிடுது. ஸோ அதனால் அது போல் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் அப்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க.
அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கலைஞர் உரிமை தொகை பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அரசு வந்து சில தகுதிகளை வந்து வச்சுருக்காங்களாம். அதன்படி பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கு கீழ் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பங்களாக நீங்கள் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு குறைவான நஞ்சை நிலமும் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புஞ்சை நிலமும் வச்சிருக்கக்கூடிய குடும்பங்களாக நீங்கள் வந்து இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்காக 3600 யூனிட்டுக்கு குறைவாக தான் நீங்கள் வந்து மின்சாரத்தை வந்து பயன்படுத்தியிருக்கணும். அதாவது 3600 யூனிட்டுக்கு நீங்கள் வந்து குறைவான மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தும் குடும்பமாக நீங்கள் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறையில் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் வந்து 2,50,000 அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2,50,000 ஆண்டு வருமானம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் சப்போஸ் ஒரு 3 அல்லது 4 லட்சத்துக்கு வந்து உயர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ ஒருவேளை அப்படி உயர்த்தப்பட்டால் அதை வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற பட்சத்தில் வந்து அது மூலயமா ஒரு சில பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இது சம்மந்தமாக உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பபாய்.